வணக்கம் நண்பர்களே. தமிழக அரசின் வேலைவாய்ப்பான ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி இயக்ககத்தில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இது என்ன கல்வி தகுதி, பதவியின் பெயர் என்ன, எத்தனை வேக்கண்ட், சேலரி எவ்வளோ போன்ற விவரங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் தவறாமல் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால உங்கள் மொபைலுக்கு அடுத்தடுத்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து சேர்ந்துடும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை இறுதி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் புரியாமல் போகும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி இயக்ககம் சென்னையில் அலுவலக உதவியாளர் பதவிக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்த பதவிக்கு பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் தகுதியான நபர்களிடமிருந்து 8/3/2019 அன்னைக்கு சாயந்தரம் 5:45க்குள்ளே விண்ணப்பம் வரவேற்கப்படுகிறது சொல்லியிருக்காங்க. பதவியின் பெயர் அலுவலக உதவியாளர். பணியின் தன்மை ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி இயக்ககத்தில் பணிபுரியும் உயர் அலுவலர்களுக்கு அடிப்படை பணிகள் மேற்கொள்வதில் உதவி செய்தல் மற்றும் அலுவலக நடைமுறையில் பணிகள் உதவிடுதல்னு சொல்லியிருக்காங்க. சம்பளம் 15,700 இருந்து 50,000 என்ற சம்பளம் ஏற்ற முறையில் அரசு நிர்ணயம் செய்யும் படிகளுடன் சொல்லியிருக்காங்க. படிகள்னா அந்த டிஎல்லாம் சேர்த்து தான் சொல்லியிருக்காங்க. ஹச்ஆர்ஏ எல்லாம் சேர்ந்து தான் வரும். வயது 1/7/2019 அன்னைக்கு 18 வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. வகுப்பு அதிகபட்ச வயது வரம்பு 1/7/2019 அன்றுள்ளவர் அன்னைக்கு பார்த்திங்கன்னா பொது பிரிவினருக்கு 30 வயதுக்குள்ளும், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், பிற்படுத்தப்பட்ட முஸ்லீம், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் சீர்மரபினர், அதாவது பிசி முஸ்லீம், எம்பிசி இவங்களுக்கெல்லாம் 32 வயது வரைக்கும் 32 வயதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆதி திராவிடர் பழங்குடியினர் பார்த்திங்கன்னா ஆதரவற்ற விதவை இவங்களுக்கு 35 வயதுக்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. முன்னாள் இராணுவத்தினர் ஆதி திராவிடர் பழங்குடியினர் மற்றும் பிற்படுத்த வகுப்பினராக இருந்தால் 53 வயதுக்குள்ளே இருக்கிறவங்களும் விண்ணப்பிக்கலாம். முன்னாள் இராணுவத்தினர்களுக்கு ஆதி திராவிடர் பழங்குடியினர் மற்றும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் அல்லாதோருக்கு 48 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். மாற்றுத்திறனாளிகளுக்கு வயது உச்சவரம்பில் 10 வருடம் முதல் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. மொத்தம் காலி பணியிடங்கள் எண்ணிக்கை 12. இடஒதுக்கீடு விவரம் கொடுத்துருக்காங்க. ஜிடி பார் ஓசியில் மொத்தம் 4, பிசியில் 3, எம்பிசி டிஎன்சியில் 3, எஸ்சியில் 2, எஸ்சிஏல ஒன்றும் சொல்லலை, எஸ்டிலையும் எதுவும் இல்லை. டோட்டலாக 12 போஸ்டிங். கல்வி தகுதி பார்த்திங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேணும்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்ப படிவம் பார்த்திங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணி விண்ணப்பிக்கலாம். www.tnrd.gov.in என்ற இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம். கடைசி நாள் 8/3/2019 பிற்பகல் 5:49 மணி வரை சொல்லியிருக்காங்க. நிபந்தனை சொல்லியிருக்காங்க. என்ன சொல்ல, விண்ணப்பம் இந்த இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்யப்பட வேண்டும் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ 8/3/2019 சாயந்தரம் 5:40 மணிக்குள்ளே இயக்குனர் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி இயக்ககம் 4வது தளம், பனகல் மாளிகை, சைதாப்பேட்டை, சென்னை 15 என்ற முகவரிக்கு நேரிலோ அல்லது தபால் மூலியமாக அனுப்பப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க. இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்யப்பட்ட விண்ணப்ப படிவத்தில் உள்ளவாறு விவரங்கள் முழுமையாக பூர்த்தி செய்து அனுப்ப வேண்டும். முழுமையாக பூர்த்தி செய்யப்படாத விண்ணப்பங்கள் கண்டிப்பாக நிராகரிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. தகுதி இல்லாத விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். காலதாமதமாக வரும் விண்ணப்பங்கள் எக்காரணம் கொண்டும் பரிசீலிக்கப்பட மாட்டாது. எந்த ஒரு விண்ணப்பத்தையும் நிராகரிக்கும் அதிகாரம் நிர்வாகத்துக்கு உண்டு சொல்லி இயக்குனர் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி வெளியிட்டிருக்காங்க. இந்த தகவல் வெளியிட்டிருக்காங்க. இதனுடைய அந்த ஃபார்மெட் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் இருக்கிறதும் பார்த்துக்கோங்க. சான்றிதழ்லாம் என்னென்ன என்க்ளோஸ் பண்ணி அனுப்பணுமோ அதெல்லாம் தவறாமல் பண்ணி அனுப்பிடுங்க. உங்களுக்கு அந்த பதவி பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா விண்ணப்பிங்க. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ பதிவு தவறாமல் ஷேர் செய்யுங்க. உங்களால் அவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பித்ததாக இருக்கட்டும், அதனால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பொது சேவை எங்களோட மனப்பான்மையோடு தான் நானே வீடியோ பதிவு விடுறேன். அதனால் கொஞ்சம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் தகவல் முழுமையாக போய் கிடைக்கட்டும். வீடியோவை பிடிச்சிருந்த லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.